ஏப்ரல் 1 முதல் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற செயலிகள் மூலம் யூபிஐ பயன்படுத்துபவர்களை பாதிக்கும் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளன. இந்த புதிய விதிமுறையால் என்ன பிரச்சனை வரும் என்பதை பார்க்கலாம். புதிய விதிகளின்படி நீங்கள் குறிப்பிட்ட காலம் அல்லது வங்கியுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை உபயோகிக்காமல் அல்லது செயல்படுத்தாமல் வைத்திருந்தால் அவற்றை அகற்றும் பணிகளில் வங்கிகள் மேற்கொள்ள வேண்டும் என என்பிசிஐ இந்திய தேசிய கட்டணக் கழகம் அறிவித்துள்ளது. உங்கள் வங்கி கணக்கு செயலற்ற மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அது நீக்கப்படும். மேலும் யூபிஐ மூலம் பணம் செலுத்த முயற்சிக்கும் போது நீங்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும். ஏன் இந்த விதிமுறைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதையும் பார்க்கலாம். உங்கள் மொபைல் எண் செயல்பாட்டில் இல்லாமல் வேறொருவருக்கு ஒதுக்கப்பட்டால் உங்கள் பரிவர்த்தனைகள் தோல்வியடையலாம் அல்லது வேறொருவருக்கு பணம் செல்ல வாய்ப்புள்ளது. இதனால்தான் இந்த மாற்றம். இந்த விதிமுறைகளால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் செயல்பாட்டில் உள்ளதா என சரிபார்க்கவும். நீங்கள் பயன்படுத்தாத மொபைல் எண் வங்கி கணக்கில் இருந்தால் அதை உடனடியாக மாற்றவும். உங்கள் மொபைல் எண் ரீசார்ஜ் செய்யாமல் இருந்தால் உடனடியாக ரீசார்ஜ் செய்து செயல்பாட்டில் வைக்கவும். உங்கள் மொபைல் எண் வேறொருவருக்கு சென்றிருந்தால் புதிய மொபைல் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கவும். நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம். என்பிசிஐ என அழைக்கப்படும் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பது இந்தியாவில் சில்லறை கட்டண முறைகளை நிர்வகிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பொறுப்பான ஒரு முக்கிய அமைப்பாகும். 2008 நிறுவப்பட்ட இந்த அமைப்பு என்பிசிஐ இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் ஆகியவற்றின் ஆதரவுடன் நிறுவப்பட்டது. என்பிசிஐயின் புதிய விதிகளின்படி வங்கிகளும் யூபிஐ செயலிகளும் ஒவ்வொரு வாரமும் ஆக்டிவா இல்லாத மொபைல் நம்பர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணணும்னு என்பிசிஐ சொல்லியிருக்கு. ஏப்ரல் 1 முதல் ஆக்டிவா இல்லாத நம்பர்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை ஆக்டிவா வச்சுக்கோங்க. அப்போதான் யூபிஐ பேமெண்ட்ல எந்த பிரச்சனையும் வராது. இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் நடைமுறை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எல்லா வசதிகளும் செல்போனிலேயே கிடைப்பதால் பலரும் டிஜிட்டல் பரிவர்த்தனை மேற்கொள்கின்றனர். இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் யூபிஐ பேமெண்ட்ஸ் பெரும் பங்கு வகிக்கிறது. யூபிஐ பேமெண்ட் உலக அளவில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் மாற்று கட்டண முறையாக உருவெடுத்துள்ளது. இந்தியா மட்டும் இல்லாமல் சர்வதேச நாடுகள் பலவும் இது போன்ற பேமெண்ட் முறைக்கு வேகமாக மாறி வருகின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பேரில் யூபிஐ பேமெண்ட் வசதிகள் உள்ளன. யூபிஐ மூலம் பணம் அனுப்பும் போது பணத்தை பெறுபவர்கள் அதை உடனடியாக பெற முடிகிறது. செல்போன் எண் மட்டுமே வைத்து பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுவதால் பலரும் இது மிகவும் எளிதாக உள்ளது. யூபிஐ பேமெண்ட்ஸ் இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் உள்ளது. இந்த பரிவர்த்தனைகளை ரிசர்வ் வங்கி அனுமதியுடன் மேற்கொள்ளப்படுகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இந்தியா உலகில் முன்னணியில் உள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளில் 40% மேல் டிஜிட்டல் முறையில் செய்யப்படுகிறது. டிஜிட்டல் பேமெண்ட் முறையில் பல வழிமுறைகள் இருக்கும் போதும் யூபிஐ அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பகிர்ந்துள்ள தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் யூபிஐ பரிவர்த்தனை 41% வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.